Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாலக் சப்பாத்தி. பாலக் சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கு, அதை நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சிருக்க. பச்சை மிளகாய் 2, பூண்டு 3 பல்லு பொடியா கட் பண்ணிருக்கு, இஞ்சி ஒரு துண்டு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கோதுமை மாவு 1/2 கப். பாலக்கீரையை நம்ம வாங்கி நல்லா கழுவிக்கணும், ஏன்னா அதுல மண்ணு நிறைய இருக்கும். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு நான் பாதியா கட் பண்ணிருக்கேன். அது தண்டும் இது கூட போடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கீரையை வேக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு கட்டு கீரை எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி, அந்த கீரை வேகிற அளவுக்கு இருந்தா போதும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்தாச்சு, அடுப்பை வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச கீரையை இதுல போட்டுடலாம். இப்ப இந்த கீரை எல்லாம் தண்ணியில நல்லா மூழ்கிற மாதிரி லைட்டா அப்படி பிரஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில இருந்தா போதும். கொதிக்கிற தண்ணியில ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா கீரையோட கலர் மாறிடும். அதனால 2 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கீரையை தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வடிகட்டிக்கலாம் நல்லா. இதை ஒரு பிளேட்ல போட்டுடலாம். இந்த கீரை ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சோம் இல்லையா, அது ஆறிடுச்சு. அதை மிக்சியில போட்டு அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதுல இந்த கீரையை போடலாம். கீரை போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து பூண்டு, இஞ்சி, இதையும் இதில் போட்டுடலாம். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாலக்கீரையை இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 4ஐயும் போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி மாவு பிசையறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ மாவு பிசையறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அது இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். இப்ப அரைச்ச கீரையை போட்டாச்சு. இதுல மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கோதுமை மாவை இதுல போட்டுடலாம். கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். மாவு பிசைஞ்சிட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப மாவு போட்டோம்னா ஃப்ளேவரும் கலரும் கம்மி ஆயிடும். அதனால பார்த்துட்டு மாவு தேவைன்னா போட்டுக்கலாம். நிறைய பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க தனியா கொடுத்தா. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்திக்கு தனியா சைட் டிஷ் பண்ண தேவையே இல்லை. வெறும் ரைத்தா வச்சு சாப்பிட்டாவே போதும், சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் மாவு கரெக்டா இருக்கு. இதுக்கு உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா அரைச்ச விழுத நீங்க ஒரு பாத்திரத்துல போட்டு அளந்துட்டு அதே அளவுக்கு மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சிலர் தண்டு வேண்டான்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சி பண்றதுனால அது நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சப்பாத்தி மாவு பார்க்கத்தையும் நல்லா கிரீன் கலர்ல இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த நெய் இதுல ஊத்திக்கலாம். கொஞ்சமா ஊத்திக்கிறேன் நான், 1 டேபிள் ஸ்பூன். சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா அந்த கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும். இதை சின்ன சின்ன பாலா போட்டுக்கலாம். இந்த உருண்டை போட்டாச்சு. நம்ம இப்போ சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு சப்பாத்தி பலகை 1 எடுத்துக்கலாம். இதை நான் ஊற்றிடுறேன். இப்போ அந்த உருண்டை போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அது 1 எடுத்து லைட்டா மாவு தொட்டா போதும். இப்போ அதை தேய்ச்சிடலாம். இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அடுத்த உருண்டையை எடுத்து அதே மாதிரி மாவுல லைட்டா தொட்டு
சப்பாத்தி சுடுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இதில் போடலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுடலாம். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்துச்சுன்னா நெய்யும் விடலாம். இந்த சைடு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, நம்ம கீரை இருந்துச்சுன்னா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஈஸியாக சுடலாம். இதுக்கு முன்னாடி நான் பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணி காட்டியிருக்கேன், ஆலு ஸ்டஃப்டு சப்பாத்தி காட்டியிருக்கேன். இப்போ பாலக் சப்பாத்தி, அடுத்து கேரட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்தி எல்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் மாற்றிடுறேன். இனி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்த சப்பாத்தியும் போடலாம். இதில் இதுக்கும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற சப்பாத்தியை அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டாச்சு. இந்த சப்பாத்தியும் போட்டுடலாம். இந்த சைடும் லைட்டாக எண்ணெய். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி எல்லாம் சுட்டாச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றலாம். இப்போ நம்மளோட பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது ரைத்தாவோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.